இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கிராவிட்டியே இல்லாம இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை எந்த மாதிரிலாம் வளருது, என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்குதுன்னு சொல்லிட்டு கதை தான் த மேன் வித்தவுட் கிராவிட்டி. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவங்க பேரு நட்டாலியா. ரொம்பவே லேட் நைட்ன்றதுனால ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்ல. அதனால அங்க இருக்கிற நர்ஸ் தான் பிரசவம் பாக்குறாங்க. பிரசவம் பார்க்கும்போது நட்டாலியாக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை எல்லாரையும் மாதிரி நார்மலா இல்லாம காத்துல மிதக்க ஆரம்பிக்குது. அப்போதான் அவங்களுக்கு ஒண்ணு புரிய வருது, இந்த குழந்தை கிராவிட்டி இல்லாம பிறந்திருக்குன்னு. நட்டாலியா மிதந்துட்டு இருக்கிற அவ குழந்தைய இழுத்து அவங்க அம்மாட்ட என் பையன் ஒரு ஏஞ்சலா இருப்பானான்னு கேட்கும்போது சீக்கிரமா அங்கிருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ நர்ஸ் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் அது கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாம அங்கிருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நட்டாலியா கிட்ட உண்மையை சொல்ல அவங்க அப்பா யாருன்னு கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு நட்டாலியா சொல்றா. அட்லீஸ்ட் அவனுக்கு ஏதாவது வியாதி இருந்துச்சா இல்ல அவன் நார்மல் தானான்னு மறுபடியும் கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அதை பத்திலாம் கேட்காதீங்கன்னு நட்டாலியா சொல்லிடுறா. இந்த குழந்தை எல்லாரையும் மாதிரி சாதாரண குழந்தை இல்ல. யாருக்காவது இதை பத்தி தெரிய வந்தா பெரிய பிரச்சனையாயிரும். அப்புறம் நமக்கு தான் ரொம்பவே கஷ்டம். அதனால ரொம்பவே சீக்கிரட்டா வளர்க்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஆஸ்கர்னு பேர் வைக்கிறாங்க. நைட்டு குழந்தைய கையிலேயே வச்சுட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க. ஆஸ்கர் மேல மிதந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நிறைய கையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு தொட்டில் மாதிரி ரெடி பண்றாங்க. அதையும் தாண்டி அவன் வெளியே வந்து அடிபட்டுற கூடாதுன்னு மேல பெட்லாம் வச்சு அடிபடாத மாதிரி ரெடி பண்றாங்க. நட்டாலியாவும் அவங்க அம்மாவும் ஆஸ்கரை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. அவனை வெளியே கூட்டிட்டு போனா கூட வானத்துக்கு பறந்து போயிடும். வெளியே கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறாங்க. ஆஸ்கருக்கு இப்போ 10 வயசு ஆகுது. ஆஸ்கருக்காக நட்டாலியா ஒரு ஜாக்கெட் ரெடி பண்ணி இதோட பாக்கெட்ல 2 வெயிட்டான கல்லை வச்சு ஆஸ்கரை மிதக்க விடாம கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்றாங்க. ஐடியாவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இருந்தாலும் ஆஸ்கருடைய பாட்டியும் வெளியே போக கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்து பேட்மேன் கார்ட்டூன்லாம் ரொம்பவே பார்ப்பான். அதனால அதெல்லாம் பார்த்து நானும் ஒரு சூப்பர் ஹீரோன்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அல்லோலியா வெளியே யாரெல்லாம் போறாங்கன்னு பாக்குறான். அவனும் வெளியே போகணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான். ஆனா அவங்க பாட்டி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டுக்காங்க. இதனால ஆஸ்கருக்கு ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட என்ன வெளியே கூட்டிட்டு போங்கன்னு கேட்கும்போது வெளியெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கோவத்துல அந்த ஜன்னல் வழியா வெளியே போக ட்ரை பண்ணிருக்கான். அதை வந்து அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் பாத்துறாங்க. அந்த பாட்டி இனிமேல் நீ ஜன்னல் வழியா கூட பார்க்க கூடாதுன்னு அதையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் ஆஸ்கர் அவங்க அம்மா கிட்ட என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கீங்களாமான்னு ரொம்பவே பாவமா கேட்பான். இனிமேல் நம்ம கூடயாவது வெளியே கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு போவாங்க. ஆனா ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க, என்னன்னா நீ பறக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லப்படாதுன்னு. அப்படி ஒரு நாள் வெளியே கூட்டிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஸ்கரை வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க. ஆஸ்கரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஆஸ்கர் மேலேயே வந்து இடிச்சிடுறா. அந்த குட்டி பொண்ணு பேரு அகட்டா. அகட்டா கையில வச்சிருந்த எல்லா பொருளும் கீழே வந்துடும். அதனால ஆஸ்கர் கிட்ட இது எல்லாத்தையும் நீ தான் என் வீடு வரைக்கும் தூக்கிட்டு வரணும், இதுதான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கையில 2 வாட்டர் பாட்டில கொடுத்துருவா. ஆஸ்கரும் அவங்க அம்மா வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைச்சு அவங்க அம்மாட்ட சொல்லாமலேயே அகட்டா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். கையில 2 பாட்டில் வேற வெயிட்டா இருக்கிறதுனால அவன் பாக்கெட்ல இருந்த 2 வெயிட்டான கல்லையும் கீழே எடுத்து போட்டுறான். இப்போ அந்த 2 பாட்டிலால தான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அகட்டாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது 2 பேரும் பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. கடைசியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்கர் கிட்ட வாட்டர் பாட்டில திரும்பி கேட்கிறா. ஆனா வாட்டர் பாட்டில கொடுத்தா இவனால பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு கொடுக்காம அவன் கையில வச்சிருக்கான். பாட்டில தரமாட்டியான பாட்டில ஆஸ்கர்ட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறான். பாட்டில வாங்கினதுனால ஆஸ்கர் பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கூரைக்கு கீழே நின்னதுனால ரொம்ப தூரம் பறக்கல. இதை பார்த்து அகட்டா அப்படியே சாக்காய் நிக்கிறா. ஆஸ்கர் உடனே எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண, சீக்கிரம் ஏதாவது எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ள போய் ஒரு ரோஸ் கலர் பேக் எடுத்துட்டு வந்து ஆஸ்கர் கிட்ட கொடுக்குறா. ரோஸ் கலர் பேக் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால அந்த பேக்கை பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து அகட்டா கிட்ட இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ஆஸ்கரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே வருது. என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னு அகட்டாவை பத்தி எல்லாமே சொல்றான். உடனே அவங்க அம்மா உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டியான்னு கேட்கும்போது என்னை பத்தி எதுவுமே அகட்டாவுக்கு தெரியாதுன்னு சமாளிச்சிடறான். இப்ப 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதுனால ஆஸ்கர் வீட்டுல வந்து அகட்டா விளையாட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு நாள் ஆஸ்கர் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆஸ்கர் ஒரு சூப்பர்மேனானு தெரியாம கேட்டுறா. இதனால அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அகட்டாக்கு எல்லாமே தெரியும்னு. சோ அடுத்த நாள்ல இருந்து அகட்டாவை ஆஸ்கர் கூட பேச விடாம அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டெய்லி வந்து ஆஸ்கர் இருக்கானான்னு கருத தட்டுவா. ஆனா அவங்க அம்மா இல்லன்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அகட்டாவுக்கு தெரியும் ஆஸ்கர் வீட்டுல தான் இருக்கான்னு. அதனால போகும்போது அந்த விண்ட வெளியே ஆஸ்கருக்கு பாய் சொல்லிட்டு தான் போவா. அகட்டா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆஸ்கரை வெளியவே விட மாட்டுக்காங்கன்னா அவங்க பாட்டி கிட்ட போட்டு விட்டுருவா. அவங்க பாட்டியும் ஒரு கேங் ரெடி பண்ணிக்கிட்டு ஆஸ்கரை வெளியவே விட மாட்டுக்காங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னா அவங்க வீட்டு மேல ஒரு கேஸை போட்டுருவாங்க. இதனால 2 போலீஸ் ஆஸ்கர் வீட்டுக்கு வந்து நாளையில இருந்து உங்க பையன் ஆஸ்கரை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்லைன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருவான்னு வான் பண்ணிட்டு போவாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து சேர்க்கலான்னு ஸ்கூல் போய் பார்த்தா ஸ்கூல்ல இருக்கிற பேக் எல்லாம் தனியா கழட்டி வச்சிருப்பாங்க. உள்ள எடுத்துட்டு போக கூடாது போல. அதனால இதெல்லாம் செட் ஆகாதுன்னு முடிவெடுத்து அந்த ஊரை விட்டு யார்ட்டையும் சொல்லாம காலி பண்ணி போயிடுறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. இப்ப ஆஸ்கருக்கு 25 வயசு ஆயிடுச்சு.
இருந்தாலும் அவன் ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போதும் அவங்க அம்மா பயத்துல தான் இருப்பாங்க. அவங்க பாட்டி வேற இறந்ததுனால அவங்க அம்மா மட்டும்தான் ஆஸ்கரை பாத்துக்கிறான். இன்னுமே அந்த அகட்டா கொடுத்த ரோஸ் கலர் பேக் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருப்பான். அந்த பேக் அவனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல. தூங்கும்போது கூட அந்த பேக் வச்சு தான் தூங்குவோம். என்னதான் ரொம்ப வருஷம் போனாலுமே இன்னுமே அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்கான். வெளியே விட மாட்டுக்காங்க. இதனால அவனுக்கு ரொம்பவே போர் அடிக்கி ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை நான் வெளியே போனா சூப்பர்மேன் மாதிரியே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிரும். நானே அவங்க அம்மாட்ட கேட்கும்போது வெளியே போலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாத, உன்னா வெளியவே விட மாட்டேன்னு ரொம்பவே திட்டிடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த சீக்கிரட் வெளியே தெரிஞ்ச ஆஸ்கரை நான் இழந்துடானு ரொம்பவே பயப்படுவாங்க. அதனாலதான் இப்படி திட்டிருப்பாங்க. ஒரு நாள் டிவில ஒரு விளம்பரத்துல உங்ககிட்ட ஏதாவது திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கான ஷோ தான் இது, இங்க வந்து நீங்க உங்க திறமையை காட்டலான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். இதை பார்த்ததும் அவனுக்கு அந்த ஷோல கலந்துக்கணும்னு ரொம்பவே ஆசை வருது. ஆனா அவங்க அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால அவங்க அம்மா கிட்ட சொல்லாம போகணும்னு முடிவெடுக்கிறான். கிச்சன்ல வந்து செலவுக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு அந்த ஷோக்காக சிட்டிக்கு போய் ஷோலையும் கலந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய திறமையை அந்த ஷோல காமிக்கிறான். யாராலையுமே நம்ப முடியல. அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த நாள் நைட்டே ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறான். ஆஸ்கர் அம்மாவும் டிவில இதை பாக்குறாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் சோலா முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்போ ஆஸ்கருக்கு ஒரு கால் வருது. அதுல டேவிட்னு ஒரு ஃப்ரெண்ட் என்டர் ஆகுறாரு. டேவிட் ஒரு ஏஜென்ட் மாதிரி போல ஆஸ்கர் கிட்ட உன்னை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்குறேன், என் கூட சேர்ந்துருன்னு அவனுக்கு ஒரு பெரிய வீட்டையும் கிஃப்ட் பண்றான். ஆஸ்கரும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகலான்னு அவன் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி பெரிய பெரிய சோலோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் காமிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறான். இதனால ஆஸ்கருக்கு த மேன் வித்தவுட் கிராவிட்டி நேம்லாம் வச்சு ஸ்டாச்சுலாம் திறந்து அவனை பாராட்டுறாங்க. டேவிட் சொல்ற எல்லா இடத்துக்கும் போய் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே காசு சம்பாதிக்கிறான். ஆனா அவங்க அம்மாவை பத்தி யோசிக்க மறந்துடுறான். சின்ன வயசுல இருந்து ஆஸ்கருக்கு சூப்பர் ஹீரோ ஆகணும் தான் ஆசை. இப்போ அவன் பண்றதெல்லாம் யோசித்து பார்த்தா அவனுக்கு அடிமைத்தனமா தான் தெரியும். அப்பதான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். சூப்பர் ஹீரோ என்னைக்குமே அவங்கள ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அவங்க சூப்பர் ஹீரோ. இன்னையும் நீ ரிவீல் பண்ணாத வரைக்கும் தான் நீ சூப்பர் ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதே டைம்ல அவங்க அம்மாவை பத்தி ஒரு புக்ல தப்பு தப்பாளி இருப்பாங்க. இத்தனை நாள் ஆஸ்கரை வீட்லயே அடைச்சி வச்சு ரொம்பவே கொடுமை பண்ணிருக்காங்க. இது ஆஸ்கருக்கு சுத்தமா பிடிக்காது. இப்பதான் அவங்க அம்மாவை பத்தியே நினைக்க ஆரம்பிக்கிறான். சோ மறுபடியும் அவங்க அம்மா கூட போய் வாழணும்னு ஆசைப்படுறான். அதனால டேவிட் கிட்ட போய் இனிமே நான் எதுலயுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது, இல்ல அப்படிலாம் பாதியில போக முடியாது, எல்லாரும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்கும்போது, கிராவிட்டியே இல்லாதவன் வானத்துல பறந்து போயிட்டான், இல்லைன்னா செத்து போயிட்டான்னு ஏதாவது சொல்லி சமாளினே ஆஸ்கர் அங்கிருந்து கிளம்பி அவங்க அம்மா கூட வாழ்றதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவான். டேவிட்டும் ஆஸ்கர் செத்து போயிட்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருவான். அடுத்த சீன்ல ஆஸ்கரை காமிக்கிறாங்க. ஒரு வீல் சேர்ல உட்காந்து போயிட்டு இருக்கான். தாடிலாம் நிறைய வச்சு அவன் அடையாளத்தையே மாத்தி அவன் பேரையே மாத்திக்கிட்டான். அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல. அதனால ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன்ல வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். ஒரு நாள் ஆஸ்கர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான அகட்டா அந்த ஹோட்டலுக்கு வரும்போது ஆஸ்கரை பாத்துடுறா. அந்த ரோஸ் கலர் பேக்கை வச்சு இவன் தான் ஆஸ்கர்னு கண்டுபிடிச்சிடுறா. சின்ன வயசுல அகட்டா அந்த ரோஸ் கலர் பேக்கை ஆஸ்கர்கிட்ட கொடுத்துருப்பா. இன்னுமே அந்த பேக்கை தான் வச்சு சுத்திட்டு இருக்கான் போல. அப்படியே ஆஸ்கரை ஃபாலோ பண்ணி நான் தான் அகட்டான்னு சொல்றா. அகட்டாவை பார்த்ததுமே ஆஸ்கரும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அகட்டா கூட டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிக்கிறான். அவன் ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்றான். இப்போ ரெண்டு பேருமே நல்லா க்ளோஸ் ஆனதுனால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியா அவங்க சின்ன வயசுல இருந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ற மாதிரி காட்டிட்டு படத்தை முடிக்கிறாங்க.